जय जगत माता बगलामुखी। ओम क्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय क्रीं ओम स्वाहा। நம்ம ஹிந்து ஜனங்களில் மட்டுமல்ல, பொதுவாக ஜனங்களில் ஒரு பெரிய கேள்வி என்னவென்றால், மனுஷனோட சாவுக்கப்புறம் ஒரு ஆளுக்கு புனர்ஜென்மம் இருக்கா இல்லையா என்று. சயின்டிஃபிக்காக புனர்ஜென்மம் இருக்கு என்று ஆராய்ச்சி பண்ணி தெளிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் லோகத்தில் எல்லாரும் அதை நம்பும் விதமாக இன்னும் அமலுக்கு வரவில்லை. ஆனால் ஹிந்து மத பிரகாரம் புனர்ஜென்மம் இருக்கு என்பது உறுதியாக சொல்லியிருக்கிறது. அதாவது ஒரு மனுஷன் வாழ்ந்து வாழ்க்கையில் அவன் பாபங்கள் புண்ணியங்கள் எல்லாம் செய்யறதுண்டும், அதுக்கப்புறம் அவன் இறந்து போகும். அதாவது அவனோட மரணத்துக்கு அப்புறம் அவனோட ஆத்மாவு புண்ணியம் செய்திருந்தால் அது ஒரு குறிப்பிட்ட காலம், அதாவது அந்த புண்ணியம் தீரும் வரைக்கும் சொர்க்கத்திலேயும், பாபம் செய்தவன் ஆகியிருந்தால், அதாவது அவன் வாழ்க்கையில் அதிகமாக பாபம் செய்திருந்தால் அந்த பாபத்தின் காலாவதி, அதாவது காலம், ஒரு குறிப்பிட்ட காலம் தீரும் வரைக்கும் நரகத்திலேயும் அந்த ஆத்மாவை போய்விடும். அதுக்கப்புறம் அங்கே இருந்து அந்த குறிப்பிட்ட காலாவதிக்கு அப்புறம் அந்த ஆத்மாவு மறுபடி பூமியில் ஜெனிக்கத்தான் செய்யும். இப்படி ஹிந்து சாஸ்திரங்களிலே எல்லாமே சொல்லியிருக்கிறது உண்டு. அதுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நீ ஹிந்துவாயிருந்தால், ஹிந்து மத விசுவாசியாயிருந்தால், வேத சாஸ்திரங்களில் விசுவாசம் உள்ள ஆளாயிருந்தால் கண்டிப்பாக இது நம்பித்தானாக வேண்டும். ஏனென்றால் நம்ம வேதங்களும் சாஸ்திரங்களும் இதெல்லாம் சொல்லியிருக்கிறது, உறுதியாக சொல்லியிருக்கிறது. 4 வேதங்களும் 18 புராணங்களும் 6 சாஸ்திரங்களும் படித்த ஆதிசங்கரனே புனர்ஜென்மம் இருக்கு என்று தன்னுடைய பஜகோவிந்தம் என்ற கீர்த்தனத்தில் சொல்லியிருக்கிறது. அப்போ புனர்ஜென்மம் இருக்கு என்பது உண்மைதான். பூமியில் பிறக்கப்பட்ட மனுஷன் பல ஜனங்கள் பல விதத்தில் பிறக்கிறாங்க இல்லையா? ஈஸ்வரன் கருணாமயனாக இருக்கிறது, கனிவின் உறவிடமாக இருக்கிறது, கருணை கடலாக இருக்கிறது. அதே தெய்வம், அந்த தெய்வம் பிரம்மனோ விஷ்ணுவோ சிவனோ இயேசு கிறிஸ்துவோ இல்லை அல்லாஹுவோ ஆக இருக்கட்டும், யாராயிருந்தாலும் இவருக்கெல்லாம் டோட்டலாக உள்ள ஒரு பேர் தான், கோமன் பேர் தெய்வம். அந்த தெய்வம் என்ற பேர் கீழே வரும்போது தான் இப்படி பல பிரிவுகளாக போகிறது. எல்லா மதங்களும் ஒரே சுரத்தில் சொல்லப்பட்ட ஒன்று, தெய்வம் கருணையின் வடிவம். அப்படி எல்லா மதங்களும் சொல்றது உண்டு, அதில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது. அப்படியானால் அந்த கருணையின் வடிவமாக இருக்கப்பட்ட கடவுள் ஏன் ஒருத்தனை தரித்திரனாக படைக்க வேண்டும்? ஏன் ஒருத்தனை பணக்காரனாக படைக்க வேண்டும்? ஏன் ஒருத்தனை அழகு உள்ளவனாகவும் இன்னொருத்தனை அழகு இல்லாதவனாகவும் படைக்க வேண்டும்? ஏன் ஒருத்தனை ஊனவற்றவனாக அங்கவைகல்யம் உள்ளவனாக படைக்க வேண்டும்? ஏன் ஒருத்தனை குருடனாக படைக்க வேண்டும்? பகவான் தன்னுடைய சிருஷ்டியில் கருணையுள்ளவனாக இருக்கிறதுனால எல்லாரையும் ஒரே மாதிரி தானே படைக்க வேண்டும். அப்படி இல்லை இல்லையா? சற்று சிந்திச்சு பாருங்கள். ஏன் இந்த வேட்டி திரிவுகள் உண்டாகிறது? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு அம்மாவுக்கு 5 மக்கள் இருக்கிறது. 1 கிலோ அரிசி போட்டு சாதம் பண்ணியாச்சு. இந்த அம்மா இந்த 5 குழந்தைகளுக்கு ஒரே மாதிரி தானே விளம்பி கொடுப்பாங்க இல்லையா? இல்லை ஒரு பையனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி, இன்னொரு ஆளுக்கு கம்மி, அப்படி கொடுப்பாங்களா? சின்ன குழந்தைக்கு கம்மியாக கொடுக்கும். ஆனால் அது அவரோட அந்த ஏஜை பொறுத்த வரைக்கும், வயிற்றோட கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும், டோட்டலாக பார்த்தா எல்லாருக்கும் ஈக்குவலாக வயிறு நிறையும்படி அந்த அம்மா அது பகிர்ந்து கொடுப்பாங்க இல்லையா? 1000 அம்மாவுக்கு சமம் கடவுள் கருணையில். அப்படி இருக்கப்பட்ட கடவுள் எதற்காக இந்த வேட்டி தெரிவுகள் உண்டாக்க வேண்டும்? இங்கே நம்ம சிந்தித்திருந்தால் கண்டிப்பாகவே ஹிந்து மதத்தில் சொல்லப்பட்ட புனர் ஜென்மம் உண்மை என்று தெரியும். ஏனென்றால் ஒருவன் போன ஜென்மத்தில் செய்த பாப புண்ணியங்களை பேஸ் பண்ணித்தான் அவனுக்கு அடுத்த ஜென்மம் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒன்று கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கலாம், இல்லை ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பண்ணப்பட்ட எப்படியோ ஒரு ஆள். நான் 30 நாள் வேலை பண்ணியதுக்கு அப்புறம் தான் நமக்கு சேலரி கிடைக்கிறது இல்லையா, சம்பளம். அதுக்கு முன்னே கிடைக்குமோ? இல்லை. 30 நாள் வேலை பண்ணும்போது நமக்கு சம்பளம் கிடைக்கிது, 30 நாளுக்கு அப்புறம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஜெனிச்சு
ஜனனம் மரணம், இதுக்குள்ளே உள்ள அந்த பயணம்தான் வாழ்க்கை என்று சொல்லப்பட்டது. இந்த பயணத்தில் நாம் செய்யப்பட்ட பாபம் புண்ணியம் இதே பேஸ் பண்ணி நமக்கு மரணத்துக்கு அப்புறம் சொர்க்க நரகங்களும் அதுக்கப்புறம் நமக்கு அடுத்த ஜென்மமும் கிடைக்கிறது. அப்போது சொர்க்கத்திலே இருந்து வந்து பூமியில் பிறக்கப்பட்ட ஒரு ஆத்மாவாயிருந்தால் அது சகல சௌபாகியங்களும் உள்ள ஒரு ஜீவிதம் அதுக்கு கிடைக்கும். நரகத்திலே இருந்து வந்து பிறக்கப்பட்ட ஆத்மாவாயிருந்தால் அது மறுபடியும் இங்கே கஷ்ட நஷ்டங்களோட வாழ்க்கை தான் அதுக்கு கிடைக்கும். ஒருவன் தன் வாழ்க்கையில் ஒரு தப்பு செய்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு தவறு செய்திருச்சு. அந்த தவறு கோர்ட்டில் வர்றாங்க, ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எப்படி ஆராய்ச்சி என்று சொல்ல என்ன சொல்ல, 2 பேர் வாதாடுறாங்க, 2 அட்வொகேட் வாதாடி ஒரு ஆள் அவன் தெற்று செய்யவில்லை என்று, அடுத்த ஆள் தெற்று பண்ணியாச்சு அப்படின்னு கடைசியில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா. ஜட்ஜி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதா இருந்தால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி அவனுக்கு ஜெயில்வாசம் உண்டாகும் இல்லையா. சிலவருக்கு 1000 காலம், சிலவருக்கு 2 வருஷம், 1 வருஷம், 6 மாதம் இப்படியெல்லாம் கிடைக்கிறது இல்லையோ. அது அவன் செய்த அந்த குற்றத்தை பேஸ் பண்ணி. அதே மாதிரி அந்த ஜட்ஜி கொடுக்கப்பட்ட அந்த ஜட்ஜ்மெண்ட் மாதிரி பகவான் ஈஸ்வரன் ஹிந்து சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் பிரம்மதேவன் தான் நம்ம தலையிலே எழுதுறது. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அவன் தலையிலே அவனோட ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாங்க. நீ பூமியில் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்து முடிக்க வேண்டும் உன்னுடைய ஜென்மம். அப்படி பிரம்மதேவன் அந்த குழந்தையின் தலையிலே எழுதப்பட்ட அந்த ஜட்ஜ்மெண்ட் படி தான் அவன் இந்த பூமியில் வாழ்ந்து முடிக்க வேண்டும். அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் தலையிலெழுத்து என்று சொல்லப்பட்டது. அந்த தலையிலெழுத்து தான் ஜாதகம் என்று சொல்லப்பட்டது. நமது பிரம்மதேவன் எழுதப்பட்ட நமது ஜென்மத்தோட அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் நம்ம ஜாதகத்தில் பார்த்தால் நமக்கு கஷ்ட நஷ்டங்கள் எத்தனை காலம் இருக்கும், எத்தனை காலம் வாழ்க்கையில் நல்லது இருக்கும், கஷ்ட நஷ்டங்கள் மாற்ற முடியுமா, மாற்ற முடியுமானால் அதுக்கு என்ன செய்ய வேண்டும், இல்லை இந்த ஜென்மம் பூரா இப்படித்தான் இருக்குமா, இதெல்லாம் நமக்கு அந்த ஜாதகம் பார்த்திருந்தால் தெரியும். சிலவர் சொல்லுவாங்க, எனக்கு சுக்கிரதசா காலம்தான் 20 வருஷ காலம், இந்த சுக்கிரதசா காலம் டாப்பாக இருக்கும், ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அதனால் நான் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. சிலவர் சொல்லுவாங்க, எனக்கு சனிதசா காலம் என்று சொன்னாங்க, சனி ரொம்ப தோஷம் என்று சொன்னாங்க, ஆனால் சனிதசா காலத்தில் எனக்கு நிறைய நல்லது நடந்திருக்கு அப்படி சொல்லுவாங்க. இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இதோ பாருங்கோ, மழைக்காலம் இல்லையா, நமக்கு தெரியும். பர்டிகுலராக சில காலங்கள், இந்த 3 மாதம் நமக்கு மழைக்காலம், இந்த 3 மாதம் சம்மர் காலம் என்று நமக்கு தெரியும் இல்லையோ. இந்த மழைக்காலத்திலேயே அந்த 3 மாத காலம் மழையே கொட்டிகிட்டே இருக்காங்களா? இல்லை. இடையில பிரேக் வரும், வெயில் வரும், மழை இல்லாத டைம் இருக்கும், வானம் மேகம் மூடி வெயிலும் மழையும் இல்லாத ஒரு அவஸ்தை இருக்கும். இதே மாதிரி சுக்கிரதசா காலத்தில் நமக்கு நல்லதும் கெட்டதும் உண்டாகும். நல்ல தசாகாலமாயிருந்தாலும் தோஷமுள்ள தசா காலத்தில் சில டைமில் நல்லதும் வரும். ஆனால் அந்த நல்லதெல்லாம் பர்மனண்டாக இருக்காது. சுக்கிர தசா காலம் ரொம்ப நல்லது என்று இருக்கட்டும், அந்த நல்ல காலத்தில் சில தோஷங்கள் வரும். அந்த தோஷங்கள் அந்திய காலம் வரைக்கும் இருக்காது, போய்விடும். அப்போது சுக்கிரதசா காலத்தில் வரப்பட்ட தோஷங்கள் நம்மளை பாதிக்காமல் இருக்க வேண்டும். சனிதசா காலத்தில் வரப்பட்ட தோஷங்கள் நம்மை பாதிக்காமல் இருக்க வேண்டும். அப்போது வரப்பட்ட நல்லது பர்மனண்டாக இருக்க வேண்டும். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? இது ஜாதகம் பார்த்தால் தெரியும். அதாவது சுக்கிரதசா காலம் என்று வச்சுக்கோங்க. அந்த சுக்கிரதசா காலத்தில் புக்திநாதன்மார் அப்படின்னு இருக்கு, ஜாதகம் பார்த்தால் தெரியும். சுக்கிரதசா காலத்தில் சுக்கிர புக்தி, சூரிய புக்தி அப்படின்னு ஒவ்வொரு புக்திகள் உண்டாகும் இல்லையா. ஆதித்யன், சந்திரன், செவ்வாய், ராகு அப்படின்னு ஒவ்வொரு புக்திநாதன்மார் இருக்கும். அப்போது அந்த தசாநாதனோடு சேர்ந்து இருக்கப்பட்ட புக்திநாதன், தசாநாதனாக இருக்கப்பட்ட கிரகத்தோட 6, 8, 12 இருக்கப்பட்ட புக்திநாதன் இது நல்லது செய்யாது. அப்போ ஒருவன் சொல்கிறா, இப்போ உனக்கு நல்ல டைம், சுக்கிரதசா காலம், நீ எல்லாம் ஆரம்பிச்சுக்கோங்கோ. அப்படி பல பேர் அப்படி சொல்கிறாங்க, சுவாமிஜி சுக்கிரதசா காலம் தான், நீ ஆரம்பிச்சுக்கோகோ என்று சொல்கிறாங்க. நான் ஆரம்பித்தேன், அதான் எல்லாம் கைவிட்டு போய்விட்டது, ஜாதகப்படி நல்லா தானே இருக்குது அப்படி சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் சம்பவிக்காமல் இருக்க வேண்டுமானால் நாம் நாளைக்கு நமக்கு என்ன நடக்கப் போகிறது என்று முன்கூட்டி அறிஞ்சிருக்கிறது நல்லதல்லையோ? நல்லது தான்.
புத்தி உள்ளவன் அப்படி யோசிக்க வேண்டும், திங்க் பண்ண வேண்டும். இப்போ பாருங்க, நமக்கு நீங்களும் டிவியில் பேப்பர்ல எல்லாம் படிக்கிறாங்க, ரொம்ப பயங்கரமாக டாப்பில் பயங்கரமாக பேரு பெருமை புகழ் பணம் அப்படி அந்தஸ்து அப்படி இருப்பாங்க பல பேர். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அவருக்கு பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்து சேர்றது, கஷ்ட நஷ்டங்கள் உண்டாகிறது, மானஹானி உண்டாகிறது, ஜெயில் வாசம் உண்டாகிறது. ஏன் காரணம்? நீ கொஞ்சங்காலம் முன்னாடி நல்ல ஒரு ஆச்சாரியன் கிட்ட நீ இந்த ஜாதகத்தை எடுத்து போய் சொல்லி கேட்டிருந்தால் அவர் சொல்லியிருப்பார், 10 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு என்ன ப்ராப்ளம் வரப்பொழுது, அது வராமல் இருக்க வேண்டுமானால் நீ என்ன என்ன செய்யக்கூடாது, என்ன என்ன செய்யலாம் என்று அவர் சொல்லியிருப்பார். அதற்காகத்தான் நமக்கு ஈஸ்வரன் இந்த ஜோதி சாஸ்திரமே தந்திருக்கிறது. அப்படி பண்ணியிருந்திருந்தால் இந்த தோஷங்கள் நம்மளை பாதிச்சிருக்காது. மனுஷன் என்றால் மனனம் செய்ய கழிவுள்ளவன் என்று அர்த்தம். மனனம் செய்வது என்றால் சிந்திக்கக்கூடியது என்று அர்த்தம். மனுஷனுக்கு உடம்பில் பலம், கையிலே பணமும் இருக்கும் பொழுது அகங்காரம் உண்டாகும். அந்த அகங்காரம் நம்ம வளர விடக்கூடாது. பணம் இருக்கு, பலம் இருக்கு, அரசியல் செல்வாக்கு இருக்கு, நான் யாரே பயப்படணும், அவனோட ஜாதகத்தில் பின்னாடி எழுதியிருப்பா அவன் படுகுழியில் விட போகுது என்று. இது நாளைக்கு என்ன நடக்கும் உனக்கு என்று சொல்லி தர வேண்டுமானால் ஜோதிஷம் இல்லாமல் வேற எந்த சாஸ்திரத்தினாலேயும் முடியாது. ஒரு மனுஷனோட, ஒரு பிரஸ்தானத்தோட, ஒரு கண்ட்ரியோட ஃப்யூச்சரை பற்றி தெரிய வேண்டுமானால் ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கிறது, ஜோதிஷாஸ்திரம். அந்த ஜோதிஷாஸ்திரம் இல்லாமல் ஆத்மீய லைஃபும் பௌதிக வாழ்க்கையும் பூர்ணமாகாது. நமக்கு தெரியும், பல ஆச்சாரியன்மாரும் லட்சக்கணக்கு பக்தன்மாரும் இருக்கும் அவருக்கு. அவரை வர்றாங்க, ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, எல்லாம் 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 பண்ணுறாங்க. கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அவர் ஜெயிலில் போயிருக்காங்க, நம்ம கேள்விப்படுறது இல்லையா? அதே மாதிரி கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அவர் ரொம்ப காலமாக படுத்த படுக்கையில் கிடக்காங்க, வியாதி. கடவுள் என்று நாம் நம்பி இருந்தவருக்கே இந்த கதி என்றால் அவரை நம்பப்பட்டால் நமக்கு நாளைக்கு என்ன வரும்? அப்படி கொஞ்சம் சிந்திக்கணும் இல்லையோ? இதுவே அந்த ஆச்சாரியன் கொஞ்சம் ஜோதிஷாஸ்திரம் படிச்சிருந்தா நாளைக்கு எனக்கு இப்படி இப்படி ப்ராப்ளம் வரும், அது வராமல் இருக்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிஞ்சு அதுக்குள்ள பிரதிவிதிகள் பரிகாரங்கள் செய்திருந்தால் அந்த ஆச்சாரியனுக்கு அந்த தோஷம் வந்திருக்காது. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலே கஷ்ட நஷ்டங்கள் உண்டாகக்கூடாது. எல்லாரும் நினைக்கிறது அதுதானே, வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும், கஷ்ட நஷ்டங்கள் வரக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும், சுபிட்சமாக இருக்கணும், இப்படித்தானே நீங்களும் நினைக்கிறீங்க. அப்படி உண்டாக வேண்டுமானால் நல்லது கெட்டது சொல்லி தர்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு ஆச்சாரியன் இருக்கத்தான் செய்யும், சந்தேகம் ஒன்றுமில்லை. 99% ஆளுகளுக்கும் ஒரு ஆச்சாரியன் இருக்கத்தான் செய்கிறது, வழிகாட்டி. ஆனால் இந்த ஆச்சாரியன்மார் எல்லாம் மரணத்துக்கு அப்புறம் நமக்கு இருக்கப்பட்ட வாழ்க்கையை பற்றி தான் சொல்கிறாங்க. சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, நீ பாபம் செய்யாத, நல்லதே செய், புண்ணியம் செய், சொர்க்கத்துக்கு போ, இப்படி எல்லாம் சொல்கிறாங்க. நான் சிம்பிளாக ஒன்று கேட்குறேனே, இப்படி உங்களிடம் சொல்லப்பட்ட, அதாவது பூமியிலே ஒன்றும் இருக்கப்பட்டது ஒன்றும் சாஸ்வதம் அல்லை, இது ஒன்றும் வேண்டாம், நீ சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழியை செய், தான தர்மங்கள் பண்ணு, இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட ஆச்சாரியன்மார் கோடிக்கணக்காக பணம் சம்பாதிச்சு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, காலேஜ் கட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அங்கே எங்கேயாவது ஆத்மீகம் சொல்லி கொடுக்குறதுண்டா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், உண்டா? இல்லை. பௌதிக வாழ்க்கையை பற்றி தான் அங்கே சொல்லி கொடுக்குறாங்க. இது மாற வேண்டும், நாம் சிந்திக்க வேண்டும். ஏண்டா இவன் சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லிட்டு இவன் கோடிக்கணக்காக சம்பாதிச்சு மெடிக்கல் காலேஜ் கட்டுறாங்க, ஸ்கூல் கட்டுறாங்க, காலேஜ் கட்டுறாங்க, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் உங்களிலிருந்து வந்த பணம் தானே, இல்லையா? அதே மாதிரி சிலவர் நீ பிரம்மச்சாரியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கைக்கு விரோதமான வாழ்க்கை தான் பிரம்மச்சரியம். சிந்திச்சு பாருங்க. பிரம்மச்சரியம் என்றால் எதுக்கு என்ன அர்த்தம் என்றால் கல்யாணம் பண்ணக்கூடாது என்று அல்லை. பிரம்மச்சாரியாக இருக்கணும் என்று சொன்னால் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு அல்லை, பிரம்மத்தை அறிஞ்சு ஜீவிக்க வேண்டும் என்று தான் அதுக்கு அர்த்தம். இல்லாமல் கல்யாணம் பண்ணாமல் இரு என்று அல்லே. முதல்ல அதை தெரிஞ்சிருக்க வேண்டும். பிரம்மம் என்றால் ஈஸ்வரன், பரபிரம்மம். அந்த பரபிரம்மத்தை அறிஞ்சு, ஈஸ்வரனை அறிஞ்சு
தெய்வீகமாக வாழ்க்கையை நடத்து என்றுதான் அர்த்தம். இல்லாமல் கல்யாணம் பண்ணாமல் இரு என்று அல்லை. நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியும் என்று நினைக்கிறேன். எனக்கு ஒன்று தெரியும், 1,00,000 பேர் கேட்டால் அதில் 10 பேருக்கு தான் இது புரியும், இல்லை 100 பேருக்கு தான் புரியும். 100 பேருக்காவது புரியும் என்றால் அது பெரிய விஷயம். ஜெய் ஜெகத்மாதா தேவி பகலாமுகி. நான் சொல்லப்பட்டது உங்களுக்கு புரியட்டும். அம்பாள் உங்கள் மனசிலே இருந்து, உங்கள் புத்தியிலே இருந்து உங்களை சிந்திக்க வைக்கட்டும். நமக்கு நல்ல ஒரு விடிவு காலம் உண்டாகட்டும். பொய், ஏமாற்றம் இது ஒன்றும் இல்லாமல் ஒரு நல்ல ஆச்சாரிய சமூகம் நமக்கு உண்டாகட்டும். இந்து மதம் நசிச்சு போகிறதுக்கு காரணமே இந்த ஆச்சாரியன்மார் தான், சந்தேகம் ஒன்றும் இல்லை. ஏனென்றால் சரியாக உள்ள மார்க்கங்கள் அவங்க சொல்லி தர்றதில்லை. எல்லாவரும் அல்ல, 100 பேர் எடுத்தால் அதில் ஒரு 5 பேர் 10 பேர் இருக்கத்தான் செய்கிறது. எல்லாவரையும் அடைச்சி ஆட்சேபிக்கிறது என்று சொல்லாதீங்கள். நீங்கள் ஒன்று நினைக்கும், என்னடா இவர் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு. இப்படியெல்லாம் பேசித்தான், தோஷங்களை அகற்றித்தான், நல்லதை எடுத்து சொல்லித்தான் கிறிஸ்து மதம் இயேசு கிறிஸ்து ஸ்தாபிச்சாச்சு. அந்த காலத்தில் இருந்த அதர்மத்தை அழிக்கிறதுக்காக அவர் சொன்னார். முகமது நபி இஸ்லாம் மதம் ஸ்தாபிக்கவில்லை, இயேசு கிறிஸ்து மதம் ஸ்தாபிக்கவில்லை. அதுக்கப்புறம் அவரோட சிஷ்யன்மார் தான் அது உண்டாக்குனது. அந்த காலத்தில் ஜனங்களில் இருந்த அஞ்ஞானத்தை அகற்றுவதற்காக அவர் ஒரு தீபம் கொளுத்தி விட்டு போயாச்சு. கடைசியில் அது உலோக வியாபகமாக வளர்ந்து விட்டது. இன்னைக்கு அதெல்லாம் கலியுகத்தில் உண்டாகப்பட்ட மதங்கள் தான். லோகம் உண்டான காலத்திலே இருந்த ஹிந்து மதம் இருக்குது. இது ஒரு கல்ச்சர், ஹிந்து மதம் அல்ல, ஒரு கல்ச்சர், சம்ஸ்காரம். ஆனால் அதில் நிறைய காடு வளர்ந்திருக்கிறது, கலைகள் வளர்ந்திருக்கிறது. அந்த கலைகள் நம்மள் தான் பிடிதெடுக்க வேண்டும். ஜெய் ஜெகத்மாதா தேவி பகலாமுகி. ஓம் கிரீம் பகலாமுகி வரதே சர்வ சௌபாகிய பிரதாயினி சமஸ்த பக்தானாம் சர்வாபீஷ்டம் சாதய சாதய ஹ்ரீம் ஓம் ஸ்வாஹா. ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.